கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. மெதுவாக வந்த மாதிரி இருந்தது. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர் அறிவிப்பு. பெர்செப்ஷன் வைஸா என்டிஏ கூட்டணி நாங்களும் வெற்றி கூட்டணி, திமுக விட நாங்க முன்னாடி இருக்கோம் அப்படின்றத காட்டிட்டாங்களா இந்த 4 நாட்களுக்குள்ள? தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். களத்தில் அவர்களும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது கடந்த சில மாதங்களாக ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இருந்தது. பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும், பாஜக அங்க லீட் பண்ணுவாங்களா, கிட்டத்தட்ட யாருடைய தலைமையில கூட்டணி என்பதெல்லாம் தொடர்ந்து எதிர்மறை விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதை விட ஒரு இடம் குறைவாக பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு 3 முறை போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது உள்ளபடியே மக்கள் மன்றத்துல ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்குச்சு. கடந்த காலங்களில் போயஸ் கார்டன்ல வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்திய காலம் எல்லாம் இருந்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகிறார் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது. பட் அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து பாஜக 27 தொகுதிகளில் அவர் சுருக்கி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று தேர்தல் அறிக்கை. ஏற்கனவே இன்னைக்கு நேற்றல்ல விஜய் களத்திற்கு வந்த பின்பே விஜய் தொடர்ந்து பல மேடைகள்ல சொல்லிக்கிட்டே வந்தார், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த சூழல்ல தான் தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பதை நிரூபிக்க வேண்டிய இடம் அதிமுகவுக்கு இருந்தது. அதனாலதான் அவர்கள் 5 வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க. 3 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கலாம், தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுத்த பல விஷயங்களாக இருக்கலாம், குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதா இருக்கலாம். இப்படி ஏற்கனவே பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. அதை விட ஒருபடி மேல போய் இப்ப பிரிட்ஜின் வரைக்கும் சொல்லிட்டாங்க. குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன இடமா இருக்கலாம். இது எல்லாமே மக்கள் மன்றத்துல கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள். ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்கன்னா ஏதாவது ஆச்சரியங்கள் இருக்கும். ரொம்ப சாமானிய மக்கள் வேட்பாளர்கள் வருவாங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவர் வருவாரு, ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டர் வருவார். இது அப்படி இல்ல, ஸ்டார் வேட்பாளர்கள் தான். இருந்தாலும் வேட்பாளர்களே அறிவிச்சுட்டாங்க, தேர்தல் அறிக்கையே வெளியிடப்பட்டு விட்டது. அப்படிங்கிறத களத்துல திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலை கூர்மைப்படுத்திருக்காங்கன்னு பாக்குறேன். நீங்க தேர்தல் பணிகள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதனுடைய வேகமே இன்னைக்கு விஜய் சொல்ற திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு, பலவீனமாக இருக்க அதிமுகவுக்கு அடிமையாக இருக்குன்னு திமுக குற்றச்சாட்டை முன்வைக்குது. அப்ப இது ரெண்டையும் உடைக்கணும் அப்படிங்கக்கூடிய இடத்துலதான் அதிமுக இந்த காய் நேரத்தில் பண்ணிருக்காங்க, விறுவிறுன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இதுல திமுக கூட்டணியில் பல மனக்கசப்புகள் இருந்தது. முடிச்சிருக்கு. ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாத்தையும் கடந்து கமலஹாசன் போன்றவர்கள் அங்கெல்லாம் போட்டியிடவே முடியவில்லை. போட்டியிடாமலே வெளியிலிருந்து ஆதரவுங்கிறாங்க. இடதுசாரிகள் தொகுதிகளை குறைச்சிருக்காங்க. பட் இங்க தொகுதிகளை கணிசமாக கொடுத்திருக்காங்க. பட் அந்த கணிசமாக கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள் ரொம்ப சிக்கலான தொகுதிகளாகவும் இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையா இருக்கு. பாஜக 27 தொகுதிகள்ல சுருக்கி எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் தான். ஆனா தாமரை சின்னத்துக்கு எத்தனை தொகுதி, அப்படி அதுதானே இங்க முக்கியமான பேசுபொருளாக இருக்கு. நிச்சயமா நீங்க தாமரை சின்னத்திற்கு எத்தனை தொகுதி என்பது பேசுபொருள், அதுல சந்தேகமே இல்ல. தேர்தல் முடிந்த பிறகு ஒரு விஷயம் பேசுவோம்ல, தாமரை சின்னம் எத்தனை தொகுதிகளில் தோல்வின்னு பேசுவோம்ல, அது அதிமுக தானே லாபம். நீங்க அவங்க அந்த லாபத்தை பாக்குறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமாக 5 தொகுதிகளிலையும் கிட்டத்தட்ட இதுலதான் போட்டியிட போறாங்க, தாமரை சின்னத்துலதான் போட்டியிட போறாங்க. நீங்க இந்த இடம் தான் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை விட தான் பெரியவர் என்பதை காட்டுவதற்காகவே சில வேலைகள் செய்யறாருன்னு நான் கொஞ்சம் அவர் நுட்பமான ஏதோ ஒரு அரசியல் செய்யறாருன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு மட்டும் ஒரு காரணம் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளை ஒதுக்குறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அமைச்சர்களை எதிர்த்து நீங்க ஒட்டஞ்சத்திரம் தொகுதி ஒதுக்கப்படுகிறது. அது யாரு, அங்க வேட்பாளர் யாரு, சக்கரபாணி அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு எதிராக ஒதுக்குறாங்க. அமைச்சர் காந்திக்கு எதிராக தமாக போட்டியிட சொல்றாங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமாக அமைச்சர்களுக்கு எதிராக ஈரோடுல முத்துசாமி அவர்களுக்கு எதிராக. ஈரோடு முத்துசாமி எவ்வளவு வலிமையான நபர். ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் அமைச்சராக இருந்தவர், இப்ப மு க ஸ்டாலின் அவருடைய காலத்திலும் அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவ்வளவு வலுவான நபருக்கு எதிராக தமாக வேட்பாளராக நிறுத்துறாங்க. இன்னொரு தொகுதி பாருங்க, ராணிப்பேட்டை. அது மட்டும் இல்லாம கும்பகோணம் தொகுதி, சாக்கோட்டை அன்பழகன் அவருடைய தொகுதி, மாவட்ட செயலாளர் திமுக இருக்கிறவர், தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியை விட்டுருங்க. கிள்ளியூர் தொகுதி திமுகவே இதுவரை ஜெயிச்சதில்லை. அந்த தொகுதியில தமாக கடந்த காலங்களில் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, அது மூப்பனார் அவர்களுடைய காலம். பட் அந்த தொகுதியை போய் அவர்களுக்கு ஒதுக்குறாங்க. அப்ப நீங்க தேர்தலுக்கு தாமரை எத்தனை சின்னத்துல நிக்குதுங்கிறதுல ஒரு அரசியல் இருக்கோ, அதே போன்று தாமரை எத்தனை சின்னங்கள்ல தோல்வி அடையுதுங்கிறதுல ஒரு அரசியல் இருக்குல்ல. அதிமுக தனக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் தாராளம் காட்டியிருக்க கூட்டணி கட்சிகளுக்கு நான் பாக்குறேன். அது ரொம்ப முக்கியமா நான் இன்னொரு விஷயம் மட்டும் ஒரு புள்ளிவரம் சொல்றேன் சார். ஒரு நாடாளுமன்ற தேர்தல்
2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே அதிமுக குறைவான ஓட்டு எடுத்தது கன்னியாகுமரி. 4வது ரவுண்டு தான் வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி கூட 3வது இடம் வந்துருச்சு. ஆனா அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4வது இடம் போறாங்க. அந்த மாவட்டத்துல 5 தொகுதியில தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க. கிள்ளியூர்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அது போக நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தொகுதி. அங்க அதிமுகவால ஜெயிக்க முடியுமா என்கிற சந்தேகம் வந்துருக்கலாம். சரி வாங்க தாமரை நின்றுட்டு போயிருங்க அப்படின்னு அந்த மாதிரியான தொகுதிகளாக தேர்வு செய்து ஒரு பட்டியலை கொடுத்து நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னு பேசலாம்ல. 32 தொகுதியோ 35 தொகுதிகளோ நீங்க தாமரை சின்னத்துல நின்னீங்க, முடிவை பாத்தீங்கல்ல. அவருக்கு தானே கேட்பாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முடிவை பாத்தீங்கல்ல. அண்ணாமலை என்ன சொன்னாரு தேர்தலுக்கு முன்பு கடந்த காலங்களில் 24 அது போன்ற ஒரு கல அரசியலுக்கு அவர்களுக்கு இது முழுக்க இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கு ஒரு லாபமான தேர்தலா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொல்லல. கடந்த காலங்களில் விட ஒருபடி மேல கூட அவருடைய வெற்றி அமையலாம். பட் அதிமுகவுடைய இருப்பை உறுதி செய்யும். நீங்க இன்னொரு சின்ன புள்ளி வர மாட்டேது சார், பெரம்பூர் மாதிரியான தொகுதிகளை பாருங்க, விஜய் போட்டியிடுவார்னு சொல்லப்படுது, பாமக கொடுக்குறாங்க. அப்ப அதிமுக நேரடியா மோதக்கூடிய தொகுதிகள்லாம் திமுக கூட்டணியில் அந்த தேமுதிக 10 தொகுதி வாங்கினது, சில தொகுதிகளில் திமுகவோட நேரடியா மோதுறது, இது எல்லாம் அதிமுகவுக்கு ஒரு லாபத்தை தரும் தான் நான் பாக்குறேன். ஓகே, திரு சுவாமிநாதன் முடிவு பண்ணிட்டார். எத்தனை தொகுதிகளில் தாமரை தோக்குதோ அவ்வளவு அதிமுகவுக்கு லாபம் அப்படின்றது. இந்த பட்டியலை நீங்க எப்படி பாக்குறீங்க, தொகுதி பங்கீடு பட்டியல்? இல்லை, அவர் நம்ம நண்பர் சுவாமிநாதன் சொன்ன கோணம்ங்கிறது அது ஒரு வகையான கோணம் தான். ஏன்னா தாமரைக்கு தோல்வியை தருவது அதிமுகவா மக்களான மக்கள் தரப்போகிறாங்க. சீட்டு அதிகம் தர்றது வேணால் அதிமுக கொடுத்துடலாம், தோல்வியை மக்கள் தந்துடுவாங்க. அது பொதுவான பார்வை, அந்த கூட்டணி மீதான பார்வை. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் பாஜக அதிக இடங்கள் வாங்கியிருப்பது பாஜகவுக்கு ஒரு கணக்கு தான். ஏன்னா அங்கே அதிமுக ஒன்றுமே கிடையாது. பாஜக அங்கே ஒரு வாங்கியிருப்பதுங்கிறது ஒரு வெற்றிக்கான தொகுதியை வாங்கியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியலுங்கிறது, அவங்க என்ன மொத்தம் ஒரு 27 தொகுதி வாங்கியிருக்காங்கல்ல, அதில் 15 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் வாங்கியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் மேற்கில் இருந்து தெற்கில் கொஞ்சம் வீரியமாகுது. ஏன்னா மேற்கில் கூட அவங்க 12 சீட்டோ நம்ம தான் இப்போ கொஞ்சம் குறைவாக தான் வாங்கியிருக்காங்க, 7 நம்ம தான் வாங்கியிருக்கிறதா பார்க்குறேன். சவுத்தில் இப்போ 15 சீட்டு குறையாமல் வாங்கியிருக்கிறாங்க. எல்லா திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் இந்த மாதிரியான பகுதியில் வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே அதிமுகவினுடைய ஃபோர்ட், கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த தென் மாவட்டங்களில் அதிமுக நல்ல வலுவாக இருந்த பகுதிகளில் முழுவதும் பாஜக அந்த இடத்த ஆக்குவை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாசுதேவ நல்லூராக இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்கவே ஒரு திமுக எதிர்ப்பு, திமுக பெரிய லெவலில் வெற்றி பெறாத தொகுதிகள். அப்போ அந்த தொகுதியில் பட்டியலிடுங்க, திமுக பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த 96 தேர்தலின் போது மட்டும்தான் வெற்றி பெற்று. கூட்டணி ஃபார்மேஷன் அப்பயே சொன்னாங்களே, கொங்கு பெல்ட்டில் அதிமுக பலமாக இருக்கிறது, தென் மாவட்டங்களில் அமமுகவும் பாஜகவும் பலமாக இருக்கிறது, பாமக ஒரு ஏரியாவில் சில ஏரியாக்களில் பலமாக இருக்கிறது, ஓவராலாக பலமாக இருக்காங்க. எல்லோரும் பலம் கிடையாது. திமுகவுக்கு அது பிளஸ்னா மைனஸ்னா இது அங்கே பிளஸ் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைங்க. பாஜக நிற்கிற தொகுதியெல்லாம் அதிமுக வெற்றி பெற்று கொண்டு இருக்கின்ற தொகுதி, அதுதான் மெயினான பகுதி. இதைத்தான் நான் தொடக்கத்திலேருந்தே சொல்கிறேன். அவங்க எத்தனை எண்ணிக்கையில் தொகுதி வாங்குறாங்கங்கிறது முக்கியமோ, அதை விட முக்கியமாக அதிமுகவினுடைய உழைப்பை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ முழுக்க இப்போ நான் பாஜக வாங்கியிருக்க தொகுதியில் கன்னியாகுமரி தவிர்த்து பிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை முறை பாஜக நின்று மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கு அல்லது ஒரு பெரிய லெவலில் வாக்குகளை வாங்கியிருக்கு? இன்னொன்று, கடந்த தேர்தலில் அதிமுக பெரும்பாலும் இடங்களில் தோத்த தொகுதிகள் தானே இந்த. ஆமாம், தோக்கடிச்சது பாஜக தானே. திமுகவை தோக்கடிச்சிச்சு, பாஜக தான் தோக்கடிச்சிச்சு. டிடிவி ஓபிஎஸோட கூட்டணி வச்சு அது எல்லாமே அதிமுகவோட கோட்டை தானுங்க. அதாவது ஒரு கட்சியை தானுங்க பிச்சு அவங்க பஜ்ஜி மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க அதிமுக தோக்கடிச்சுன்னா பாஜக தனிச்சுன்னா தோக்கடிச்சிச்சு. டிடிவி ஓபிஎஸ் இவங்களை வச்சு அதிமுக வாக்குகளை வச்சே ரெட்டலையை தோக்கடிச்சாங்க. அதுதானே திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல். ஆனா நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல்னா, சட்டமன்ற தேர்தல்லையுமே நீங்க அதை கவனிச்சு பாருங்க, அந்த பகுதிகள் அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதிகள் தான். நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு தேர்தலை முடிவு பண்ணிவிட்டு இது அதிமுக திமுக கோட்டையாக மாறிடுச்சுன்னா சொல்ல முடியாது. கட்சி உங்களுக்கு செதஞ்சிருக்கு, 2-3 உடஞ்சிருக்கு,
கட்சி நம்ம கையில் இல்லைன்னா அந்த முக்குளத்தோர் கான்செப்டை தான் நான் சொல்ல வரேன். அந்த முக்குளத்தோர் கான்செப்டை தான் பிஜேபி இப்போ கையில் எடுக்குது. எப்படி கவுண்டர் நாடாரை வந்து ஒரு பெரிய லெவலில் வீரியமாக கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ முக்குளத்தோர் கான்செப்டை கையில் எடுத்திருக்காங்க. பாஜகனுடைய அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து எல்லா கான்செப்டுமே அதுதான். 15 தொகுதிகள் அதிமுகவுக்கு சார்பான தொகுதிகள், அவங்க செல்வாக்காக இருக்கிற தொகுதியில் பாஜக எளிமையாக வெற்றி பெறுவதற்காக, வெற்றி பெறாங்களோ இல்லையோ அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜை காமிச்சு தாமரையோட ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கான வேலை தான். அதை தவிர்த்து அவங்க வந்து இப்போ திருவண்ணாமலை போன்ற திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் பாஜக நிற்கிறது வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கல. ஏன்னா அது வந்து அதிமுக பெல்ட் இல்லை. இருந்தாலும் கடமடை பகுதியில் திமுகவுக்கு எதிராக அவங்க நின்று பார்க்குறாங்க, அதை அப்படி சொல்லலாம். மற்றபடி சென்னையில் மயிலாப்பூருங்கிறதும் உங்களுக்கு ஏடிஎம்கே கான்செப்ட் தான். ஏடிஎம்கே பிஜேபி சேரும்போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், அந்த மாதிரியான யோசிக்கக்கூடிய பகுதி தான். அதை தவிர்த்து மேற்கு மண்டலத்தில் அவங்க நிற்கிற தொகுதியுமே எல்லாமே வந்து அதிமுகங்கிற குதிரை மேலே ஏறுகின்ற சவாரி தானே ஒழிய அதில் அவங்க பாஜக நுட்பமாக தான் அந்த சீட்டு கணக்கை வந்து செஞ்சுருக்கு. இப்போ எடப்பாடி அந்த சீட்டை குறைச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் வேணால் பாராட்டலாமே ஒழிய இவங்களுக்கான இடங்கள் எல்லாவற்றையும் முக்கியமான இடங்களையெல்லாம் பிஜேபி கொடுத்துருக்காருங்கிறது தான் அப்படியே தெரியுது.